எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் ஒரு பாஸ்தா ரெசிபி. இது வந்து சிக்கன் மேக்கரோனி இந்தியன் ஸ்டைல். இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல சிக்கன் ஊற வைக்கணும். நான் 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை க்ளீன் பண்ணி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் சோள மாவு, 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சோயா சாஸில் நிறைய உப்பு இருக்கும், ஸோ தனியாக உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை 30 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. அடுத்து மேக்ரோனியை வேக வைக்க சாஸ் பேனில் தண்ணியை ஊற்றி சூடு பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் 1 கப் மேக்ரோனி ஷெல்ஸ், கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடுங்க. நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன், அப்போ தான் மேக்ரோனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மேக்ரோனி வெந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்து அகலக்கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை போட்டு வேக வைங்க. இதை கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துருச்சு, லேசாக ஃப்ரை ஆகி இருக்கும். எடுத்து வச்சிருங்க. சிக்கன் ஃப்ரை பண்ண கடாயில் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்குன 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது போடுங்க. இதோட 1 குடமிளகாய் பொடியாக நறுக்கி போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து இதில் கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஃப்ரெஷ் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இதெல்லாம் போட்டு கலந்து விடுங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊத்துங்க. மசாலா வதங்கினதும் இதில் வேக வச்ச சிக்கன் துண்டுகளை போடுங்க. கடைசியா வேக வச்ச மேக்ரோனியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மேக்ரோனி மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்தியன் ஸ்டைல் சிக்கன் மேக்ரோனி ரெடி. இதை சூடாக சர்வ் பண்ணுங்க. பரிமாறத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்க. இது கூட கொஞ்சம் கெச்சப் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டியான சிக்கன் மேக்ரோனி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் லஞ்சுக்கு டின்னருக்கு கூட சர்வ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு மேக்ரோனி கிடைக்கலன்னா நீங்கள் வேறு பாஸ்தா கூட யூஸ் பண்ணி இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் காமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.